புது வீடு புது மனுஷங்க சண்டை போடுவாங்களான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக சமாதானமாக இருக்க மாட்டாங்க. கைஸ், லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன், டிடிஎஃப் வாசன் இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 8ல உள்ள வராரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ரூமரா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி டிடிஎஃப் வாசனை மஞ்சள் வீரன் அந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக மஞ்சள் வீரன் படத்துலேருந்து டிடிஎஃப் வாசனை ரிமூவ் பண்ணது உண்மைதான். அந்த டேரக்டரே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருக்கு. டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். சார், சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கறதுனால ஒத்து வரல சார். பட் பிக் பாஸ்க்குள்ள உள்ள வரதுக்காக தான் டிடிஎஃப் வாசன் வந்து படத்துலேருந்து ரிமூவ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் காரணம் இல்லை, அது ஏதோ ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ், ஒரு சண்டை. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனை மஞ்சள் வீரன் படத்துலேருந்து அந்த டேரக்டர் எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் வீரன் படத்தில் டிடிஎஃப் வாசன் நடிக்காதே அவருக்கு பெரிய ப்ளஸ் தான் தோணுது. உங்களோட கருத்து அதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மஞ்சள் வீரன் படத்துலேருந்து டிடிஎஃப் வாசனை ரிமூவ் பண்ணதுக்கும் டிடிஎஃப் வாசன் பிக் பாஸ்க்குள்ள வர போறாரு அப்படின்ற நியூஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக டிடிஎஃப் வாசன் இந்த வருஷம் வர போற மாதிரி கன்ஃபார்ம்டான ஐடியில இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு சோர்ஸுமே பார்த்தீங்கன்னா சொல்லலை. ட்விட்டர்ல சில ஐடிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும். அந்த நம்பகத்தன்மையான ஐடிஸ்லேருந்து இப்போ வந்திருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னா, விஜய் டிவியோட டிஎஸ்கே இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பிக் பாஸ் சீசனில் கம்பல்சரி உள்ள வந்துருவாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 99% கன்ஃபார்ம்டாக சொல்றாங்க. அந்த 1% பார்த்தீங்கன்னா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த ஐடிஸ்லேருந்து இப்போ வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி டிஎஸ்கே கம்பல்சரி உள்ள வராரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா லாஸ்ட் சீசனில் உள்ள வந்தார்ல, விஷ்ணு அவங்களோட ஃப்ரெண்ட் இவங்க. ஸோ இவங்க வந்து இந்த சீசனில் உள்ள வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஐடிஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் தர்ஷா குப்தா இருக்காங்களா, கோகோ கோமாளியில் இதுக்கு முன்னாடி சீசனில் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 95% இவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கூடவே விஜய் டிவில இதுக்கு முன்னாடி சீரியல் நடிச்சார்ல அருண், ஸோ இவரும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஐடிஸ் வந்து ஏன் நம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சீசனில் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 100% அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஏதோ ஒரு சோர்ஸ் மூலியமா எடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் 2 எக்ஸ் கண்டஸ்டன்ட் இதுக்கு முன்னாடி சீசனில் வந்திருந்தாங்களா பிக் பாஸ்ல, ஸோ அவங்க இதுலேருந்து 2 பேர் வந்து இந்த சீசனில் உள்ள வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில், அதாவது இந்த ஃபோட்டோவில் பார்க்குற இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு யார் உள்ள வந்தால் இந்த சீசன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறீங்க? அதாவது எப்பவுமே கான்ட்ரவர்சியாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்லேருந்து எந்த 2 பேர் உள்ள வந்தால் பயங்கரமாக இருக்கும்? உங்களோட தாட்ஸ் எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனை கம்பல்சரி ஹிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சீசனில் கமல் சார் இல்லை. ஸோ இந்த சீசனை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கமல் சார் இல்லாத போது விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணுற ஒரு பிக் பாஸ் எப்படி இருக்க போகுது? அதாவது பயங்கர ஹைப்பாக வைரலாக போதா இல்லை வந்து ஒன்றுமே இல்லாமல் சப்பையாக முடிய போகுது? ஏன்னா இந்த சீசன் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி அடுத்த சீசன் வந்து எதிர்பார்ப்பே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால கம்பல்சரி இந்த சீசனை எப்படியா ஹிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் பயங்கர கான்ட்ரவர்சியான ஆளுங்களெல்லாம் தூக்கி உள்ள போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நார்த் இந்தியன் பிக் பாஸ் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இந்த சீசன் பிக் பாஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கான்ட்ரவர்சியான ஒரு சீசனை விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எது எப்படி இருந்தாலுமே அவர் பேசுகிற விதம் வந்து நம்மளுக்கு பார்வையாளர்களுக்கு பார்க்கும்போது கம்பல்சரி ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பேசும்போது இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் ஒருத்தவங்களை திட்டுறதாகட்டும் இல்லை ஜாலியாக பேசுறதாகட்டும் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். கமல் சார் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பெரிய ஆளு, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் விஜய் சேதுபதி பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் ஒரு எப்படி பேசினா எப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி இந்த சீசனை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுவாரா இல்லை கமல் சார் மாதிரி அடி வாங்கிட்டு ஓட போறாரா? உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.